கும்பிடு குருசாமிக்கு வணக்கங்கள் மாப்பிளே. மாமா வணக்கம் மாமா. திருவிழாக்கு வந்துறீங்களா? ஆமா மாமா. ஊர்ல என்ன பண்றீங்க மாப்பிள? வேலை பார்த்துட்டு இருக்கேன் மாமா. அப்படியா? என்ன வேலை? அது வேலை தேடுறதே ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் மாமா. ஒரு வேலையா மாப்பிள? சரி, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அதுதான் மாப்பிள, ஊருக்கு புதுசா வரவங்கள்ட்ட என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறது ஒரு வேலையை வச்சிருக்க மாப்பிள. ஏண்டா இதே ஒரு வேலையை நீ ஊர் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கும் போது நான் அதை ஒரு வேலையை பார்க்க கூடாதா? ஒரு இல்லைன்னா சாப்பா விட்டுருவேன். என்ன மாப்பிள காலத்து பசங்களே அப்படிதான். தம்பி, என்ன ஊருக்கு புதுசா இருக்கீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. என்னாச்சு? அப்பதான் டக்குன்னு திரும்பி தருவா. ஏய், தலைப்பு செய்து வராண்டி. ஐயோ, அவரா? மாமா நீ நைஸ் அப்படியே போ, நான் போயிட்டு அவனை சமாளிக்கிறேன். மாப்பிள, மாமா என்ன மாமா கோயில் பக்கத்துலாம்? யார் மாப்பிள அது? நம்ம ஊருக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு. ஆமா மாமா, நம்ம வெட்டிக்கிளி இருக்காருல்ல, அவரோட பொண்ணுதான். என்ன மாப்பிள, லவ்வா? இல்ல மாமா, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பேசிட்டு இருந்தோம். மாப்பிள, மாமா கிட்ட சொன்னதா என்ன இருக்கு? சும்மா சொல்லு மாப்பிள. மாமா நாங்க 2 பேரும் 2 வருஷமா விரும்புறோம் மாமா. என்ன மாப்பிள, நம்ம தராத கங்க, அதுங்க தராத கங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நல்ல முறை வளர்ந்த பொண்ணுங்களே கிடையாது. கள்ளி பைசாக்கு பிரோஜனம் கிடையாது. இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது கழட்டி விட்டுரு. மாமா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லு மாப்பிள. இல்ல இதே மாதிரி உங்க பொண்ணை எவனாச்சும் ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு விட்டா உங்களுக்கு ஓகேவா? என்ன மாப்பிள இப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம்டா, இவர் பெரிய பில்கேட்ஸ் பேர பிளைட் கப்பல தான் இறங்கி ஏறுவாரு. லே, அந்த பொண்ணு இப்ப ஸ்கூட்டி தானே போச்சு, நீ நடந்தானே வந்த, இதுல இருந்து தெரிய அவனோட தரதா என்னன்ட்டு. அதா கூட உரா. டேய், உன் பொண்டாட்டிக்கு நீ 3வது புருஷன் தானே, நீ என்கிட்ட பேசுற நல்ல குடும்பத்தை பத்தி. அங்க உட்காந்துருக்காங்களே, அது யாருன்னு தெரியுதா? ஆமா மாப்பிள, அந்த பொண்ணை எங்க பார்த்த மாதிரி இருக்கு மாப்பிள. நம்ம ஊருக்கார பொண்ணு நினைக்கிறேன். ஆமாமா, நம்ம ஊருக்கார பொண்ணுதான். நம்ம ஊர்லயே நல்ல குடும்பத்துல நல்ல விதமா வளர்ந்த பொண்ணு. பொக்கால வழி அது ஓம் பொண்ணு தான்டா. என்னடி கையில காப்பெல்லாம் போட்டிருக்க ஸ்டைலா? மாமா ஐசியமா எங்க வீட்டு வந்திருக்கீங்க? மாமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்து வந்திருக்கேன் மாமா. ஐயோ, தேவைகீவை எதுவும் வச்சுட்டானா? ஆமா மாமா, நீங்க நினைச்ச மாதிரி நம்ம வீட்டுல விசேஷம் தான். அடுத்த மாசம் 11ஆம் தேதி உங்க மாப்பிள்ளைக்கு கல்யாணம். அடக்கடவுளை, இவன் வேற நமக்கு 10,000 மொய் செஞ்சானே. எப்படியாவது இன்னைக்கு இவனை சண்டையை போட்டு அறுத்து விட்டுற வேண்டியதுதான். அப்படி நடக்க மட்டும் வாய்ப்பே இல்ல மாமா. அது இல்ல மாமா, நீங்க இல்லாம என் கல்யாணம் நடக்கவே நடக்காது மாமா. அது மட்டும் இல்லாம நீங்க மண்டபத்துல இருந்தா தான் நான் தாலியே கட்டுவேனா பாத்துக்கிறீங்களேன். பாசத்தை பொழிஞ்சு தள்ளுறானே. அப்பல என்ன கல்யாணம்னு சொன்னீங்க? அடுத்த மாசம் 11 மாமா. ஐயோ, 11ஆம் தேதி. அடுத்த மாசம் 11 ஞாயிற்றுக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், லோக்கல் ஹாலிடே. அது மட்டும் இல்ல மாமா, ஸ்கூல்ல காலேஜ் ஒர்க்கு ஆபீஸ் எல்லாத்துக்குமே லீவ் தான். எல்லாம் விசாரிச்சு தான் டேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க அன்னைக்கு வரதுல இருந்து வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நானே உங்களை இருந்து கவனிச்சுப்பேன் மாமா. ப்ரீ பிளான்டா வந்திருப்பான் போலயே. ப்ரீ பிளான்டா இல்லன்னா எப்படா உங்ககிட்ட நான் வச்ச மொய்ப்பணத்தை திரும்ப வாங்குறது? எனக்கு வாங்காம போக மாட்டேன்டா நானு. பத்திரிகை கொடுங்க மாப்பிள. இந்தாங்க மாமா. அடங்கோதான் ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. என்ன மாமாச்சு? எங்க பொண்ணு பேரு? யோ மாமா, அதான் பாப்பாவோட பேர் இந்த கொட்டை அழிச்சு நீங்க போட்டுருக்கேன். அப்புறம் என்னது? ஏன் பொண்ணையா சொன்னேன்? என்னோட 7வது குழந்தையோட கூட பிறந்த தம்பியோட 13வது பொண்ணியா? அந்த பொண்ணு பேரு எங்க?